இனிய நாட்கள் அமைதியின் புள்ளி கொண்ட நாள்கள் சைட் ரெண்டு போடுங்க. திரும்பி பாரு அப்படியே திரும்பி அடுத்ததாக விரத சாரணி மிஸ்ஸுக்கு மாலை அணிவித்து கௌரவம். அடுத்து விரத சாரணி மிஸ்ஸுக்கு மாலை அணிவித்து கௌரவிக்கும். அடுத்ததாக நமது கல்லூரியினுடைய கணித பாட ஆசிரியர் திரு ராஜதீபன் ஆசிரியர் அவர்களுக்கு மாலை அணிவித்து கௌரவிக்கும். கல்லூரி முதல்வர் அவர்களுக்கு மாலை அணிவித்து கௌரவிக்கும். மண்டபத்தை அப்படியே இல்லைம்மா சார் அப்படியே சொல்லுங்க. Good morning everyone. We, Tribal College Band, welcome to our National Level Achievers Award Event 2024. We are ready, sir. Are you ready? Thank you, sir. Instruments ready? OB 1, 2, 3, start. தேசிய மட்டத்திலே சாதனையை நிகழ்த்திய எங்களுடைய ரீதியாக வெற்றி பெற்று இந்த கல்லூரிக்கு பெருமை சேர்த்திருக்கின்ற ஒரு அற்புதமான தருணம் இது. அதை நாங்கள் மிக கோலாகலமாக நாங்கள் இங்கு கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இன்றைய நிகழ்வுடைய தலைவர், இந்த கல்லூரிய முதல்வர்கள் எங்களுடைய முதலாவது சுடரை ஏற்றி இந்த நிகழ்வினை ஆரம்பித்து வைப்பதற்கு நாங்கள் அவரை அன்போடு அழைத்திருக்கிறோம்.
தொடர்ந்து வெற்றி பெற்ற மாணவர்கள் இங்கு மங்களோட கேட்டு வைக்கிறார்கள். சிந்துஜன் அவர்களை நாங்கள் அன்போடு அழைக்கிறோம். அதைத் தொடர்ந்து நிர்தேஷ் அவர்களுக்கு பக்கவாத்தியத்தை இசைத்து நமது அயல் கல்லூரிய மாணவன் அஜிந்தர் அவர்களுக்கு வந்திருக்கிறார். அவரையும் அந்த சுடரை ஏற்றி வைப்பதற்கு நாங்கள் அன்போடு அழைத்திருக்கிறோம். மிக மகிழ்ச்சிக்குரிய ஒரு தருணம். 150 ஆண்டு வரலாற்று பெருமைமிக்க இந்த கல்லூரியுடைய தேசிய மட்ட சாதனையுடைய தொடராக 2024 நாங்கள் 2 இடங்களை பெற்று இங்கு சாதனை படைத்திருக்கிறோம். 1875 ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட இக்கல்லூரி தொடர்ச்சியாக பல்வேறு சாதனைகளை நிகழ்த்திய போதும் இவ்வருடம் எங்களுக்கு கிடைத்த 2 தேசிய மட்ட சாதனை. மாணவர்களை தொடர்ந்து பெருமைக்குரிய அவர்களுடைய பெற்றோரை நாங்கள் அழைத்திருக்கிறோம் மங்கள விளக்கு ஏற்றுவதற்காக. மிக ஒரு மகிழ்ச்சியான பெருமைப்படுகின்ற ஒரு தருணம் இது. தங்களுடைய மாணவர்களுக்கு இந்த பயிற்சிகள் வழங்குகின்ற போது அவர்களுக்கு முதுகெலும்பாக அவர்களோடு நேர காலம் பாராது தங்களை அர்ப்பணித்த அந்த பெற்றோருக்கான கௌரவம் இப்போது இங்கு வழங்கப்படுகிறது. 3 முத்தான புதல்வர்களை பெற்றெடுத்த அந்த பெற்றோர்கள் இப்போது மங்கள விளக்கு ஏற்றி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பெருமை மிகு தருணம் இது. தொடர்ந்து அவர்களுக்கு பயிற்றுவித்த ஆசிரியர்கள் சார்பாக ஒருவரை நாங்கள் அன்போடு அழைத்திருக்கின்றோம். இந்த நிகழ்வுகளோடு இங்கு எங்களுடைய வலிய மட்டத்தில் இடம்பெற்ற ஆசிரியர்களுக்கான கணித மற்ற வன்பொருள் மூலமான ஒரு தயாரிப்பிலே வெற்றியீட்டி எங்களுடைய ஆசிரியர் ராஜீவன் அவர்களும் இணைந்திருக்கின்றார். அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவிப்பதோடு இப்போது இன்றைய நிகழ்வுடைய அனுபவ பயிர் 22 அதிதி பேச்சாளர்கள் வரை இருந்திருக்கின்றார். அவரையும் ஒரு சுடரை ஏற்றுவதற்கு நாங்கள் அன்போடு அழைத்திருக்கின்றோம். மிஸ் லீசா மேன் அவர்கள் இந்த கல்லூரிய பழைய மாணவி. 1961 ஆண்டிலிருந்து 1970 ஆண்டு வரை இந்த கல்லூரியிலே கற்று ஒரு பெருமை மிகு பழைய மாணவி. அனுபவ பயிர் 22 சிறப்பிப்பதற்காக இங்கு வருகின்றிருக்கின்றார். அவரையும் ஒரு சுடரை ஏற்றி வைப்பதற்கு நாங்கள் அன்போடு அழைத்திருக்கின்றோம். இன்றைய தொடர் நிகழ்வுடைய முதலாவது நிகழ்வாக அனுபவ பயிர்வு 22 இங்கு இடம்பெற இருக்கின்றது. யாழ் சாவகச்சேரி கல்லூரியினுடைய 180வது ஆண்டு நிறைவு விழாவில் ஒரு பிரிவாக நடைபெறுகின்ற அனுபவ பயிர் 22 இன்று நடைபெற இருக்கின்றது. இந்த அனுபவ பயிற்சிக்காக தன்னுடைய அனுபவத்தினை வழங்குவதற்காக வந்திருக்கின்ற எங்களுடைய கல்லூரியின் பழைய மாணவியும் லண்டன் மாநகரத்தினுடைய மேயராக இருந்து சேவையாற்றியவரும் செல்வி பாக்கியதேவி மாணவர்களே, இன்று இந்த 180வது ஆண்டு நிறைவு விழா நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே தேசிய ரீதியில் எங்கள் கல்லூரிக்கு சாதனை படைத்த எங்களுடைய மாணவ செல்வங்கள் திரு செல்வன் நந்தகுமார் சிந்துயன் அவர்களே, திரு அஜந்தன் நித்தேஷ் அவர்களே, எங்கள் அயல் கல்லூரியினுடைய மாணவன் செல்வன் விமலகுமார் அஜிந்தன் அவர்களே, அவர்களுடைய பெற்றோர்களே,
இவை எல்லாவற்றிற்கும் இந்த மாணவர்களை தயார்படுத்திய எங்களுடைய ஆசிரியர் பெருந்தகைகளே, வலய மட்டத்திலே நடைபெற்ற கணித போட்டியிலே வன்பொருள் ஆக்கத்திலே எங்கள் கல்லூரியின் சார்பாக பங்கு பெற்றி முதலாம் இடத்தினை பெற்றுக்கொண்ட எங்கள் மதிப்புக்கும் அன்புக்கும் உரிய ஆசிரியர் திரு ராஜதீபன் அவர்களே, கல்லூரியின் பிரதி அதிபர்களே, பழைய மாணவர்களே, அன்பார்ந்த ஆசிரியர்களே, மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் எனது காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, உண்மையில் எங்களுடைய அனுபவ பகிர்வு இன்று 22வது அனுபவ பகிர்வாக நாங்கள் இதை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். உண்மையில் எங்களுடைய இந்த அனுபவ பகிர்வுக்காக வந்து வருகை தந்திருக்கின்ற செல்வி பாக்கியதேவி மாணவர்கள் இந்த கல்லூரியினுடைய சிறந்த ஒரு புகழ்பூத்த மாணவியாக இந்த பாடசாலையில் திகழ்ந்திருக்கின்றார். அத்தோடு இந்த பாடசாலையிலே சிறந்த ஒரு பற்றை கொண்டுள்ளவர். அவர் 1961ஆம் ஆண்டிலிருந்து 1970ஆம் ஆண்டு வரை இந்த பாடசாலையில் கல்வி கற்று பின்னர் புலம்பெயர் தேசத்துக்கு லண்டன் பெருநகருக்கு சென்று அங்கேயும் தன்னுடைய வாழ்மையினை விருத்தி செய்து தற்போது கடந்த 3 வருடங்களுக்கு முன்னதாக லண்டன் நகரிலே இருக்கின்ற மாநகரத்தின் மேயராக அதனுடைய ஆலோசகராக இருந்து அரும்பெரும் பணியாற்றி எங்கள் கல்லூரிக்கு பெருமை சேர்த்திருக்கின்றார். உண்மையில் இந்த கல்லூரி கொடுத்து வைத்திருக்கிறது. இவ்வாறான எங்களுடைய பழைய மாணவர்கள் தங்களுடைய அர்ப்பணிப்பான தங்களுடைய சேவையினை பல இடங்களிலே செய்திருக்கின்றார்கள். அந்த வகையில் திரு செல்வி பாக்கியதேவி மாணவர்கள் உண்மையில் 22 அனுபவ பகிர்வை நாங்கள் கேட்டு மகிழ்ந்திருக்கின்றோம், ரசித்திருக்கின்றோம். அந்த வகையில் இந்த 22வது அனுபவ பகிர்வு உங்களுக்கு இன்னும் ஒரு வித்தியாசமான ஒரு இதிலே இருக்கு. உண்மையில் அவர் தன்னுடைய இயலாமையில் இருந்தும் கூட உங்களுக்கான இந்த அனுபவ பகிர்வை வழங்க வேண்டும், கல்லூரியை மதிக்க வேண்டும், கல்லூரியினுடைய செயற்பாட்டுக்கு தன்னுடைய பங்களிப்பை வழங்க வேண்டும் என்ற ஒரு உயரிய சிந்தனையோடு இன்று வருகை தந்திருக்கின்றார். அந்த வகையில் அவருக்கு எங்களுடைய கல்லூரி சமூகம் சார்பாக உங்கள் அவரை வருகை என வரவேற்றுக் கொண்டு, அடுத்த ஒரு முக்கியமான செய்தி, கடந்த சனிக்கிழமை அகில இலங்கை வீதியிலே நடைபெற்ற அகில இலங்கை கர்நாடக சங்கீத நடன போட்டியிலே எங்கள் 2 பாடசாலை மாணவர்கள் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். உண்மையில் அந்த மாணவர்களுடைய அர்ப்பணிப்பான பயிற்சி, அர்ப்பணிப்பான கடமை உணர்வு, அதோடு ஆசிரியர்களுடைய பயிற்சியிலே அவர்கள் பெற்றிருந்த அனுபவத்தின் வாயிலாக இந்த 2 மாணவர்களும் தேசிய ரீதியிலே சாதனை படைக்கக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையில் தனி வயலின் இசையிலே திரு அயந்தன் நித்தேஷ் அவர்கள் முதலாம் இடத்தை பெற்று எங்கள் கல்லூரிக்கு பெருமை சேர்த்திருக்கின்றார். அவருடைய அந்த வெற்றிக்கு எங்களுடைய அயல் பாடசாலை சாவகச்சேரி இந்து கல்லூரியுடைய மாணவன் திரு விமலகுமார் அஜிந்தன் அவர்களுடைய அர்ப்பணிப்பான பணி அல்லது செயற்பாடு அவருக்கு ஒன்று சத்திலாக இருந்திருக்கின்றது. உண்மையில் அவருடைய வாத்தியம் இவருக்கு ஒத்து செய்யவில்லை என்று சொன்னால் இந்த நித்தேஷ் அவர்களாலே உண்மையிலே அந்த இதை வென்றெடுக்க முடியாது. ஆகவே 2 பேருடைய கூட்டு முயற்சியின் காரணமாக அந்த வெற்றி எங்களுடைய பாடசாலைக்கு கிடைத்திருக்கின்றது. அந்த வகையிலே தான் நாங்கள் அயல் பாடசாலை மாணவராகிய திரு அரிந்தன் அவர்களையும் நாங்கள் இந்த கௌரவிப்புகாக அழைத்திருக்கின்றோம். அவரையும் வருகையை வரவேற்றுக் கொண்டு, அடுத்ததாக எங்களுடைய அகில இலங்கை நடன போட்டி தனியிலே திரு தவக்குமார் சிந்தியன் அவர்களும் 2ஆம் இடத்தை பெற்றிருக்கின்றார். உண்மையில் இந்த கல்லூரியிலே பல நடன மாணவிகள் இருந்தும் கூட அந்த மாணவன் முன்வந்து
இந்த நடனக்கலையை பகிர்ந்து இன்றைக்கு ஒரு தேசிய ரீதியில் 2ஆம் இடத்தை பெற்றிருக்கிறது என்பது அது திரு சிந்தியன் அவர்களுடைய முயற்சியும் அவருடைய தனிப்பட்ட ஆற்றலும் என்றுதான் நான் நினைக்கின்றேன். உண்மையிலேயே சிந்தியன் அவர்கள் ஒரு ஆண்மானவனாக இருந்தும் கூட ஒரு தனி நடன போட்டியிலே பங்கு பெற்றி 2ஆம் இடத்தை பெற்றது எங்கள் கல்லூரிக்கு பெருமை, அவருக்கு பெருமை, எங்கள் சமுதாயத்துக்கு பெருமை, அதே போல அவருடைய அந்த பெற்றோர்களுக்கு பெருமை. இவ்வாறாக பல பெருமைகளை செய்திருக்கின்றார்கள். உண்மையில் இந்த பெருமைகளை எல்லாம் சேர்ப்பதற்கு எங்களுடைய ஆசிரியர்கள் இந்த சிறந்த மாணவர்களை தெரிவு செய்வது மிகவும் முக்கியம். தெரிவு செய்தாலும் கூட அந்த மாணவர்கள் அதில் பங்கு பெற்றுவது மிகவும் குறைவு. அவ்வாறாக இருந்திலும் கூட இந்த மாணவர்களை சிறப்பாக தெரிவு செய்து இந்த 2 மாணவர்களையும் பயிற்றுவித்த எங்களுடைய ஆசிரியர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியினையும் பாராட்டுகளையும் இந்த சந்தர்ப்பத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக உண்மையில் அண்மையிலே நடைபெற்ற நான் நினைக்கிறேன் இந்த வலயத்திலே முதலாக நடைபெற்ற முதல் நான் நினைக்கிறேன் எங்களுடைய வேதநயம் அம்மா இருக்கின்ற காலத்தில் 2004-2005ஆம் ஆண்டில் இவ்வாறான ஒரு கணித போட்டியை ஆக்கத்திறன் போட்டியை வைத்து ஆசிரியர்களுக்கான பரிசை வழங்கி ஊக்குவித்தது நான் அறிந்திருக்கின்றேன். அதன் பின்னர் அது கைவிடப்பட்டு இந்த வருடம் எங்களுடைய கணித உதவி கல்வி படிப்பாளரால் இது மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் எங்களுடைய 3 கணித பாட ஆசிரியர்களும் தங்களுடைய செயல்பாட்டினை செய்தாலும் கூட எங்களுடைய ராஜதீபன் ஆசிரியர் அவர்கள் ஒரு வித்தியாசமான பழனி முறையிலே கற்பித்தலை மேற்கொள்வதற்கு ஏற்ற வகையில் ஒரு சாதனத்தை தயாரித்து அந்த போட்டியிலே பங்கு பெற்றி உண்மையில் அந்த போட்டியிலே அவர் 1ஆம் இடத்தை பெற்றிருக்கின்றார். அந்த வகையில் ஆசிரியருடைய ஒரு மனோதிடம் அர்ப்பணிப்பான சேவை இதன் மூலம் அவர் இந்த உயர்ந்த நிலையிலே இன்றைக்கு இருக்கின்றார். அந்த வகையில் அவருக்கும் எனது பாராட்டுகளையும் நன்றியையும் தெரிவிப்பதோடு அதே போல எங்களுடைய அண்மையிலே நடைபெற்ற எங்களுடைய ஆசிரியர் தினத்திலே எங்களுடைய ஆசிரியர்கள் துடுப்பாட்ட போட்டியிலே பங்கு பெற்றி 3ஆம் இடத்தை பெற்று எங்களுடைய ஆசிரியர் தினத்திலே அந்த ஆசிரியர்கள் கௌரவப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே இவ்வாறு பல சாதனைகளை பண்ண 180ஆவது ஆண்டு நிறைவு வருடத்திலே இவ்வாறான பல சாதனைகளை நீங்கள் படைத்து வருகிறீர்கள். அந்த சாதனைகள் தொடர வேண்டும். அதே போல அண்மையிலே நடைபெற்ற இந்தியாவிலே நடைபெற்ற மெல்வெல் போட்டியிலே எங்களுடைய கல்லூரியினுடைய ஒரு பழைய மாணவன் 3 போட்டிகளிலே முதலிடத்தை பெற்று சாதனை படைத்திருக்கின்றார். இவையெல்லாம் எங்களுடைய கல்லூரியினுடைய வளர்ச்சி போக்கிலே ஒரு பாரிய வெற்றி படி என்றுதான் நான் நினைக்கின்றேன். எங்களுடைய பழைய மாணவர்களாக இருக்கலாம், தற்போதைய இருக்கின்ற மாணவர்களாக இருந்திருக்கலாம், ஆசிரியர்களாக இருக்கின்றனர். அவர்களுடைய அர்ப்பணிப்பான சேவையும் ஒரு அர்ப்பணிப்பான முயற்சியும் தான் இந்த வெற்றிகளுக்கெல்லாம் காரணமாக அமைகின்றன. அந்த வகையில் அனைவருக்கும் இந்த சந்தர்ப்பத்திலே எனது பாராட்டுகளையும் நன்றியையும் கூறிக்கொண்டு உங்களுடைய முயற்சி மேலும் மேலும் இருக்க வேண்டும். இன்னும் பல வெற்றிகளை நீங்கள் சாதிக்க வேண்டும். அதற்கெல்லாம் நல்ல இறைவன் உங்களுக்கு நல்ல ஆசையினை வழங்க வேண்டும் என்று இறைவனையும் வேண்டி இந்த மேடையிலே எங்களுக்கு முன்னால் இருக்கின்ற மாணவிகளுக்கு நான் சில மாணவர்களுக்கு ஒரு வார்த்தைகள் சொல்ல வேண்டும். உண்மையிலே நீங்கள் எல்லோரும் சளைத்தவர்கள் அல்ல. எல்லோரிலேயும் ஏதோ வகையிலே ஒரு திறமை இருக்கின்றது. அது விளையாட்டில் இருக்கலாம், கலையில் இருக்கலாம், அல்ல தமிழ் தினத்தில் இருக்கலாம், ஆங்கிலத்தில் இருக்கலாம், விளையாட்டிலாக இருக்கலாம். ஏதோ திறமை ஒன்று எல்லா மாணவர்களிலும் இருக்கின்றது. அந்த திறமைகளை சிந்தியன் நித்தேஷ் போன்ற மாணவர்கள் போல நீங்கள் அதை முன்னெடுக்க வேண்டும். முன்னெடுத்து நாங்கள் முயற்சி செய்வோமா என்ற நிச்சயமாக எங்கள் எல்லோராலும் ஒரு சாதனைகளை படைக்கக்கூடியதாக இருக்கும். அதற்கு முன்னோடியாகத்தான் நாங்கள் உண்மையிலே ஒரு அவசரமான ஒரு முடிவில் நேற்று மத்தியானத்துக்கு பிறகுதான் நாங்கள் ஒரு முடிவு எடுத்து இந்த மாணவர்களை உடனடியாக நாங்கள் கௌரவிக்க வேண்டும், ஆசிரியரை உடனடியாக கௌரவிக்க வேண்டும், பாராட்ட வேண்டும் என்ற எங்களுடைய முகாமைத்துவ குழுவினுடைய தீர்மானத்துக்கு அமைவாக நாங்கள் இந்த விழாவினை இன்று கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் உங்கள் அனைவருக்கும் எனது மனப்பூர்வமான நன்றியினையும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் மீண்டும் மீண்டும் தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி. அதையும் அவர் பெற்றிருந்து
மக்கள் மாணவர்களுக்காக நீங்க முன்னுக்கு வரலாம்னு காட்டுறதுக்காக வேண்டி அடையாளமாக தேசிய ரீதியான ஒரு அடைவு எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. எங்கே பலத்த பாராட்டுகளோடு இருக்கிற பொழுதில் தன் மகனை சான்றோரிடம் கேட்ட தாய் இப்போது அந்த பெற்றோரை இவர் என்னுடைய தந்தை தாய் என்று சொல்லுகின்ற அளவுக்கு அந்த நிர்தேசி இப்போது மாற்றியிருக்கிறார். உண்மையிலே மிக பெருமைப்படுகின்ற ஒரு தருணம். பெருமைப்படுகின்ற தருணம் இது. அவருடைய தாயார் சகிதம் அவர் அந்த வெற்றியினை சுவீகரித்த அந்த வெற்றியை இப்போது கொண்டாடுகின்ற அந்த தருணம். செல்வன் தவக்குமார் சிந்தியன் இந்த மேடை அவருக்கு ஒரு புதிய மேடை அல்ல. தனது நடன நிகழ்வுகளினால் எங்களுடைய மனங்களை அவ்வப்போது மொழியடிக்கின்ற அற்புத கலைஞர். அவருக்கான ஒரு தேசிய அங்கீகாரம் கிடைத்திருக்கிறது. மீண்டும் ஒரு முறை பாராட்டுகிறாங்க ஆசிரியருக்கான அஜித் அவர்களுக்கான கௌரவத்தை இந்த கல்லூரி நன்றியோடு அவரை நினைவு கூறுகின்றது. மிக பெருமிகு தருணம். அவருடைய பெற்றோர் சகிதம் இங்கு வருகின்றிருக்கின்றார். எங்கே பலத்த கரகோஷங்களோடு அவருக்கான கல்லூரி எப்போதும் நன்றியை எப்போதும் தனது உச்சத்திலே கொண்டாடுகிற ஒரு கல்லூரி. அவருக்கான கௌரவத்தை நாங்கள் வழங்குவதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். அந்த பெற்றோருக்கும் பெறுமதியான ரொக்க பரிசை பெறுகின்றார் நிர்தேஷ். இரண்டாம் இடத்தினை தரம் பியை சேர்ந்த பி ஷர்மிகா 1000 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசை பெறுகின்றார். 750 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசினை மூன்றாவது இடத்தினை பெற்ற தரம் வெட்டியை சேர்ந்த பி பானுசா. நான்காம் இடத்தினை தரம் வெட்டியை சேர்ந்த ஏ அபர்ணா 500 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசை பெறுகின்றார். அதனை போன்று 5ஆம் இடத்தினை பெற்ற தரம் 6ஐ சேர்ந்த ஆர் ஹனா ரஹ்மத் அவர்கள் 500 ரூபாய் பெறுமதியான ரொக்க பரிசை பெறுகின்றார். இதனை விட ஏழைகளுக்கான ஆதல் பரிசில் இங்கு வழங்கப்பட இருக்கின்றன. பெயர் குறிப்பிடப்படுகின்ற வெற்றியாக வந்தவர்களுடைய பரிசினை பெற்றுக் கொள்ளுமாறு அன்போடு அழைக்கின்றோம். தீனா நிதுசன், பூனா சுஜித், ஏ சலோமி, ஜே காம்சிகா, ஆர் ஐஸ்வர்யா, சா மதுசன், ஆ மோனிகா, நா தரணிகா, வி அக்ஷயா, சி ஆமினா, ஆர் ஜோபிசன், பி வர்ஷாயினி, சு மதுசா, தா தருண்யன், சா சர்வின், இ நீரஜா, மா புவிசாயினி, எஸ் அனோஸ்கா, பா தனுஜா, தா ஷாருதி, எஸ் நிலோஜினி, வி சுஜிஸ்கா, மா அம்சிகா, சி கபில்ராஜ், மோ சேஸ்விகன், சா சந்திரன். மிக அற்புதமான அந்த அறிக்கை சுற்றுலா அறிக்கையை வழங்கி களப்பயணம் தொடர்பான பரிசீலனை பெறுகின்றவர்கள் மிக குறுகிய புள்ளி அடிப்படையிலே இவர்கள் தங்களுடைய இடங்களை தவறவிட்டவர்கள் என்பதை குறிப்பிடத்தக்கது.
இங்கே உங்கள் கரகோஷங்கள் அந்த பரிசனை பெறுகின்ற மாணவர்களுக்கு. தலைவரும் எமது பாடசாலை நண்பர்களுக்கும் மற்றும் இன்றைய 22வது அனுபவ பகிர்வுக்காக சிறப்பு அனுபவ பகிர்வராக இங்கு வந்து கலந்து கொண்டிருக்கும் செல்வி பாக்கியதேவி மேன் அவர்கள் எமது பாடசாலையின் பழைய மாணவியும் முன்னாள் லண்டன் மேயர் அவர்களுக்கும் மற்றும் இங்கு வந்து தமது பிள்ளைகள் சார்பாக கலந்து சென்றிருக்கும் நிர்தேஷ் மற்றும் சிந்துஜன் மற்றும் அஜிந்தன் அவர்களின் பெற்றோருக்கும் ஏனைய இங்கு முன்னிலையிலே விருந்தினர்களாக அமர்ந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் எமது பாடசாலை ஆசிரியர்களுக்கும் ஏனைய ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் இந்நேர வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இன்று எமது பாடசாலையின் ஒரு சிறப்பு வாய்ந்த நாளாகும். எமது பாடசாலையிலே தேசிய மட்டத்திலே எமது மாணவர்கள் வெற்றியீட்டிய அதே வேளையில் எமது பாடசாலையின் புகழை சர்வதேசம் என்னும் பரப்பிய எமது பாடசாலையின் முன்னாள் மாணவியும் லண்டன் மேயரும் மற்றும் பல பதவிகளை அலங்கரித்தவருமாகிய செல்வி பாக்கியதேவி மாணவர்களும் இன்று எமது பாடசாலையில் இந்நிகழ்விலே எம்மோடு கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றமை எமக்கு ஒரு பொன்னான சந்தர்ப்பம் என்றே கூற வேண்டும். அவர் இன்று அங்கிருந்து வந்து எமது மாணவர்களுடன் தன்னுடைய அனுபவங்கள் வாயிலான படிப்பினைகளை எமது மாணவர்களுக்கு மிகவும் அழகாக கூறி சென்றிருக்கின்றார்கள். செல்வி பாக்கியதேவி மாணவர்களின் உரையின் மூலம் எமது பாடசாலை மாணவர்களும் அவர் போலவே சர்வதேசம் வரை சென்று தமது புகழையும் எமது பாடசாலையின் புகழையும் பரப்ப முடியும் என்பதற்கு அவர் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்கி இருக்கின்றார். அது மட்டுமல்ல, அந்த ஃப்ரீ மேன் என்ற அந்த விருதை வென்றதன் மூலம் எமது பாடசாலைக்கும் மிகவும் ஒரு பெரிய புகழை அவர் நமக்கு வழங்கி இருக்கின்றார். அவ்வகையில் இங்கு வந்து தமது இயலாமைகள் இருந்த போதிலும் இங்கு வந்து உங்களுடன் கலந்து எமது பாடசாலையில் முக்கியமான ஒரு சந்தர்ப்பத்திலே தனது பொறுமதியான கருத்துக்களை வழங்கியமைக்காக எமது பாடசாலை சமூகம் சார்பாக நாம் அவர்களுக்கு நன்றியை கூறுவதோடு தொடர்ந்து எமது பாடசாலையுடன் தொடர்ந்து இணைந்திருக்குமாறு அவர்களுக்கு வேண்டுகோளை விடுவித்துக் கொண்டு மற்றும் இன்று செல்வன் நிர்தேஷ் அவர்களின் அகில இலங்கை சங்கீத போட்டிக்கான தேசிய கௌரவ பிரிவிலே கலந்து கொண்ட திருமதி அஜந்தன் தம்பதி அவர்களுக்கும் மற்றும் சிந்துஜன் நடன போட்டியிலே கலந்து வெற்றியிட்டமைக்காக கலந்து கொண்ட அவருடைய தாயாருக்கும் மற்றும் செல்வன் விஜயகுமார் அஜிந்தன் இந்திய கல்லூரி மாணவன் அவர்களுக்கும் அவர்களுடைய பெற்றோருக்கும் எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மற்றும் எமது பாடசாலையின் பெருமையை நிலைநாட்டும் முகமாக கணித உபகரண போட்டியிலே மென்பொருள் ஆட்டத்திலே முதலாம் இடத்தினை பெற்று எமது பாடசாலை ஆசிரியர்களுக்கு பெருமை சேர்த்த எமது ஆசிரியர் திரு ராஜதீபன் அவர்களுக்கும் மற்றும் இம்மாணவர்களுக்கு பயிற்சி
செய்தமைக்காக உமது பாடசாலை ஆசிரியர்கள் திருமதி நிஷாங்கினி, திருமதி வரதசாரணி மற்றும் திருமதி வரதரஜனி ஆகியோருக்கும் எமது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மேலும் இந்நிகழ்வு சிறப்பாக இடம்பெறுவதற்காக எமக்கு வழிகாட்டிய எமது பாடசாலை அதிபர் மற்றும் நிகழ்வினை ஒழுங்கமைத்த எமது பாடசாலை ஆசிரியர்கள், இந்நிகழ்வினை ஒளிப்படம் செய்து கொண்டிருக்கும் திரு விஜயகுமார் அவர்களுக்கும் மற்றும் இந்நிகழ்வினை சிறப்பாக நெறிப்படுத்திக் கொண்டிருக்கும் அரவிந்தன் ஆசிரியர் மற்றும் ஜெபனேசன் ஆசிரியர் ஆகியோருக்கும் ஏனைய ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.